வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து முக்கியமா அகைன் இந்த செக்மெண்ட் ஆஃப் பேரண்டிங். உங்களுடைய குழந்தைகள் அதாவது வந்து ஒரு 8 வயசா இருக்கட்டும், இல்லைனா வந்து டீனேஜா இருக்கட்டும், இந்த மாதிரியான டைமில் வந்து இன்னைக்கு நம்ம கேட்ஜெட், ஐபேட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் as a பேரண்ட்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் இன்னைக்கு டுவல் கரியர் ஃபேமிலிலாம் இருக்கிறதுனால ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு சில பெற்றோர்களே வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியுது. மிச்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னா ஈஸியாக எடுத்து கையில் கொடுக்க வேண்டியிருக்கு குழந்தைங்க கிட்ட. பட் அதோடைய நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பெற்றோர்களுக்கு வந்து சில நேரங்களில் தெரியறது கிடையாது. அது எதெல்லாம் எந்த அளவில் அவங்கள பாதிக்கும் அப்படிங்கிறதும் வந்து புரிதல் இருந்தாலும் இதுக்கான ஒரு ஆப்ஷன் இல்லை. சப்போஸ் அப்படி கொடுக்குறீங்க, அதனால் சில கான்சிக்வன்சஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்படி நீங்கள் இன்டர்வீன் பண்ணுறீங்க இந்த இடத்துலங்கிறது தான் நாளைக்கு குழந்தையோட எதிர்காலம், அவங்களுடைய இருக்கிற பாண்ட் எல்லாமே வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்னா மிகையாகாது. ஸோ ஹவு டு ஹேண்டில் த அடிக்ஷன் இன் சில்ட்ரன், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பான் அடிக்ஷன் இன் சில்ட்ரன். இது வந்து நம்ம கேட்கலாம், ஒரு இளைஞர்கள் டீனேஜர்ஸ்னால் பரவாயில்லைங்க, குழந்தைங்க கிட்ட கூடவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப கசப்பான உண்மை என்னென்னா ஆமாம். இன்றைக்கி நான் நிறைய என்னுடைய கிளினிக்கல் அனுபவத்தில் வந்து பார்க்குறேன். 8 வயசு 9 வயசு குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரியான எக்ஸ்போஷர் பிகாஸ் ஆஃப் கேட்ஜெட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து உலகமே அவங்களுக்கு சுருங்கி கைக்குள்ளார இருக்குது அப்படின்னா மிகையாகாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சில நேரங்களில் தவறான ஒரு வெப்சைட் போகும்போதோ, இல்லைனா சில நேரங்களில் பாப்அப் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வரும்போதோ குழந்தைங்களுக்கு வந்து இது நிறைய அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஆனால் இந்த விஷயம் அஃபெக்ட் ஆகுது, இந்த குழந்தைங்க என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரி வந்து என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் டோரா புஜ்ஜி பார்க்க போகிறா, இல்லைனா கார்ட்டூன் பார்க்க போகிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்ஜெட்டை கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து பெற்றோர்கள் போயிடுறாங்க. பட் முக்கியமாக இதை வந்து நம்ம வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுற ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 7 to 8 இயர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் எதெல்லாம் இந்த குழந்தைங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப அபாயகரமான விஷயத்தை வந்து ஒரு அரக்கன்கிட்டே நீங்கள் குழந்தைய மாட்டி கொடுத்துட்டு போகிறீங்கன்றதுக்கு சமம் நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு நிறையா விஷயங்களை ப்ரிவென்ட் பண்ண முடியும். நிறையா வந்து இன்றைக்கி டெக்னோசாவி பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், எதெல்லாம் குழந்தைங்க பார்க்கலாம் அப்படிங்கிற டெக்னிக்கலாக நீங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நிறைய கிராமத்தில் வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான பெற்றோர்கள் கிடையாது. அவங்களுக்கு ஏதோ கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா, ஓகே கொடுத்துருவாங்க, இதில் என்ன பண்ணிட போகிறாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு போகிறான் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஏதோ மைண்ட் கிராஃப்டோ ஏதோ பப்ஜியோ விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் உங்கள் குழந்தைங்க எந்த மாதிரி கண்டென்ட்டை உட்கொள்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 அபாயகரமான விஷயம். இந்த விஷயம் வந்து அதுவும் அறியாத புரியாத வயசுலேயே அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அதோடைய சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. இதுலேருந்து அவங்கள மீட்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அடிக்ஷன் அப்படிங்கிறது சின்ன வயசில் உருவாயிடுச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது அவங்களோட எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறி ஆகிடும். இப்போ வந்து இதில் பெற்றோர்கள் வந்து இதை ரொம்ப டெலிகேட்டாகவும் சென்சிபிளாகவும் சென்சிட்டிவாகவும் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமே. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம குழந்தைங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்ன உடனே ஒரு தாயாக இருக்கட்டும் ஒரு தந்தையாக இருக்கட்டும் டக்குன்னு அவங்களுக்கு வர வந்து ஒரு தாயாக இருந்தால் அழுதுருவாங்க, ஏன் குழந்தைய இப்படியா பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி. ஒரு அப்பாவாக இருந்தால் பயங்கர கோபம் வரலாம். ஸோ இது அகெயின் ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங் தான், பட் தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இப்படி இருக்கும்போது எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னு நினைப்போம், பிடிச்சி 4 சாத்தணும், நல்லா அடிக்கணும், நல்லா வந்து புரிஞ்சு அதை பிடுங்கிட்டு ஒரு கிளியராக அவனுக்கு இனிமேல் எதையுமே கொடுக்கக்கூடாது, அவளுக்கு எதையுமே கொடுக்கக்கூடாது, என்ன இந்த வயசுலேயே வந்து பிஞ்சிலே பழுத்துருச்சா, இந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, தவறாக பேசுறது, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பெற்றோர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி இந்த விஷயத்தை வந்து நம்ம கையாளணும்னு தெரியாமல் தவறாக வந்து கையாளுறது மூலமாக குழந்தைங்களை வந்து நிரந்தரமாக இது ஊண்டு பண்ணிடுது. என்னெல்லாம் இந்த இம்பேக்ட் கொடுக்கும் சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து தன்னுடைய பிஹேவியர் அவங்களுக்கே வந்து அவங்கள வந்து முதல்ல பிடிக்காமல் போயிடும். நம்ம எவ்வளோ பெரிய அசிங்கமான விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு, அதே நேரத்தில் அதுலேருந்து வெளியிலையும் வர முடியாது. பிகாஸ் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், அவங்க எவ்வளோ நாள் இதை உட்கொண்டுட்டு இருக்காங்க, எத்தனை நாள் இந்த சாப்பிட்டுட்டு இருக்காங்கங்கிற விஷயம் மாதிரி தான் எத்தனை நாள் இந்த ஃபீடை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பான் சைட்ஸில் போய் பார்க்குற குழந்தைங்களுக்கு வந்து அந்த இமேஜ் அப்படியே ஸ்டக் ஆகிடும். பிகாஸ் தே கான்ட் மேக் சென்ஸ் அவுட் ஆஃப் இட். இது வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறமா என்ன ஏதுன்ற புரிதல் இருக்கும். பட் 8 9 வயசுலலாம் இது வந்து ரொம்ப ஏர்லி எக்ஸ்போஷர் இஸ் நத்திங் பட் அப்யூஸ். கிளியர்லி இட்ஸ் அ செக்ஷுவல் அப்யூஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ சில பேர் வலுக்கட்டாயமாக சில குழந்தைங்களுக்கு இதை காட்டலாம். பட் சில நேரம் இந்த ஆக்சிடென்டலாக வந்து சில குழந்தைகள் இதை வந்து உட்கொள்ளும் போது தே கெட் ஸ்டக் வித் இட். திரும்ப திரும்ப பார்க்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு உள்ளார வந்து அது வந்துக்கிட்டே இருக்கும்போது தே கான் ஸ்டாப் வாட்சிங் தெம்செல்ஸ். அவங்களுக்கு என்னமே புரியாது, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்ததே இல்லை, இதெல்லாம் வந்து நம்ம பேரண்ட்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணதே இல்லை, எங்கேயுமே பார்த்தது இல்லையே, இதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியும் அவங்களுக்குள்ள அதிகமாக வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ இது வளர வளர இது அவங்களுடைய செக்ஷுவல் ஹெல்த் அண்ட் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அவங்க ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் கேர்ள்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்பவும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி அடிச்சு பிடிச்சி தவிர்க்கிறதுனால எதையுமே சரி பண்ண முடியாது அப்படிங்கிறத பெற்றோர்கள் முதல்ல உணரணும். இதில் அவங்க இம்மீடியட்டாக அவங்கள வந்து ஆப்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க இந்த கண்டென்ட்ல இருந்து, மொத்தமாகவே உனக்கு கேட்ஜெட் கிடையாதுன்னு சொல்லிட்டு பெட்ரோல் எடுத்து பிடுங்கி வச்சுப்பாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த விட்ராயல் சிம்டம் மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து அந்த டைமில் என்ன செய்யணும்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய மிக்சட் ஃபீலிங்ஸ் வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஆல்ரெடி அவங்க சென்சிட்டைஸ் ஆகிட்டாங்க இந்த மாதிரி இமேஜஸ் பார்த்து. ஒரு பெண்கள் மேலே எந்த மாதிரி உணர்வுகள் நம்ம காட்டுறது, ஒரு ஆண் மேலே என்ன உணர்வு காட்டுறது, இதையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. இதை யார்கிட்ட போய் பேசணும்னு தெரியாது. ஸோ தே பிகம் வெரி ஃப்ரோசன் அண்ட் தே ஆர் ஜஸ்ட் டோல்ட் டு ஸ்டடி. அவ்வளோதான். அதான் இது வந்து கையில் இருக்கிற இவ்வளோ நாள் விளையாடிட்டு இருந்த ஒரு ஃபேவரட் டாய் எடுத்துகிட்டு ஒன்றுமே இல்லை உனக்குன்னு சொல்லும்போது, இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சல், கோபம் பெற்றோர்கள் மேலே ஏற்படுறதுக்கும், சில நேரங்களில் குழந்தைங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணவும் செய்வாங்க. தூக்கி அடிப்பாங்க, எல்லா பொருளையும் எடுத்து போடுவாங்க. எப்படி நீ என்கிட்ட இருந்து இதை பிடுங்குவேன்னு சொல்லுவாங்க. நீ தப்பே செஞ்சிருந்தாலும் நான் அப்படி தான் செய்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் திங்ஸ். இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. நீங்கள் தற்செயலாக எடுத்து அந்த ஃபோனை பார்க்குறீங்க. உங்கள் குழந்தை இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது சில பான் சைட்ஸ்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து யூ டேக் அ டீப் பிரெத் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஓகே, ஆக்சிடென்ட்ஸ் டூ ஹேப்பன். நம்ம அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட கொடுக்கல. குழந்தை வந்து தெரிஞ்சு வேணும்னே பண்ணலை. இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் தான் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் வந்து புரியுறதுக்கு முன்னாடி உங்கள் இமோஷன்ஸை நீங்கள் முதல்ல ஹேண்டில் பண்ணணும். டேக் அ டீப் பிரெத், ரிலாக்ஸ். இதை பற்றி உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அவ மேலே பழிய போடுறேன், இவங்க மேலே பழிய போடுறேன்னு பண்ணிக்காமல், ஆஸ் அன் அடல்ட் க்ரோ அப், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி. ஃபைன், நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், குழந்தை ஹேண்டில் பண்ண முடியாத விஷயத்த நம்ம குழந்தைகிட்ட கொடுத்துருக்கோம், சரி இதை நம்ம பொறுமையாக தான் கையாளணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு, குழந்தை வீட்டுக்கு வந்த உடனே இதை வந்து எடுத்து இந்த டாப்பிக்கை பேசி அவங்கள வந்து ரொம்ப இது நேரடியாக நீங்கள் கன்ஃபரண்ட் பண்ணிங்கன்னா அதோட விளைவுகள் வந்து மோசமாக தான் போகும். கேட்குற மாதிரி இருக்கும், கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இல்லாத நேரத்தில், நீங்கள் வெளியில் போகிற நேரத்தில் சீக்கிரட்டாக குழந்தைங்களுக்கு எப்படி கேட்ஜெட் யூஸ் பண்ணணும், எப்படி வைஃபை எடுக்கணும், எல்லாம் நம்மளை விட ஸ்மார்ட்டு. அவங்க இதே திரும்ப 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 பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உண்மையாகவே இந்த பிஹேவியரை நீங்கள் வேரோடு நீங்கள் அறுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய அமைதி வேணும், பொறுமை வேணும், இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வேணும். பட் திஸ் இஸ் த ஒன் டைம் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பெர்மனன்ட் சொல்யூஷன், சாரி நாட் அ ஒன் டைம் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதில் எப்படி பண்ணோம்னா, எடுத்த உடனே குழந்தைய கன்ஃபரண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி என்னம்மா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னோடனே குழந்தைக்கு வந்து இது வந்து நிறையா விதத்தான இமோஷன்ஸை கொடுக்கலாம். உடனே அழுதுடலாம் அவங்க, இல்லை கோவப்பட்டுடலாம், இல்லை அவமானப்படலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ இது யார் முன்னாடியும், ஒரு தாத்தா பாட்டி முன்னாடி, எல்லார் முன்னாடியும் அவங்கள வந்து இந்த மாதிரி ரெட் ஹேண்டடாக பிடிக்காம ஹாவ் அ ஒன் டு ஒன் கான்வர்சேஷன். இது வந்து இம்மிடியேட்டாக இந்த டாப்பிக்கை எடுக்கிறதும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ரிட்டாலியேஷன் ஏற்படுத்துங்கிறதுனால, ஒரு கண்டிப்பாக இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, ஒரு டூருக்கு கூட்டிகிட்டு போகிறதோ, அவங்கள இமீடியட்டாக வந்து இதை கன்ஃபரண்ட் பண்ணி, இதுதான் நீ பண்ணிட்ட, இதனால தான் நான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம எதையுமே பேசாமல், எந்த விஷயமும் இல்லாமல், முக்கியமாக உங்கள் அன்பை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது, உங்களுடைய அரவணைப்பை நீங்கள் நிறுத்தக்கூடாது. குழந்தைங்க கவனிச்சுட்டே தான் இருக்குவாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ பனிஷ்மெண்ட் வேணும், இவங்க செய்கிற தப்புக்கெலாம் நம்ம துணை போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்காம, இன்னும் அந்த அன்கண்டிஷனல் சப்போர்ட் அந்த குழந்தைங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன ஒரு ஒரு கேட்ஜெட்டை விட்டு தவிர்த்துருக்கிற மாதிரியான ஒரு சின்ன டூரோ ஏதோ நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியும். அப்படி எதுவும் இல்லைனாலும் வீட்டில் வந்து மற்ற யார்கிட்டையும் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ண விடாமல், ஜஸ்ட் நம்ம கேட்ஜெட்டை பற்றி இப்போ வந்து இதை பற்றி பேச வேண்டாம், நான் வந்து கேட்ஜெட் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு, பொறுமையாக எப்பவும் போகல குழந்தைங்களுக்கு பிடித்த உணவு வாங்கி கொடுக்குறதோ, வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நம்ம சகஜமாக நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் பொறுமையாக ஒரு 2 நாட்களுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்கிட்ட ஒரு ரேப்போ பில்ட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் ஆஸ்கிங். இதை நீ வந்து பார்க்க ஆரம்பித்த போது நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ண அப்படிங்கிறத குழந்தைங்க கிட்ட அவங்களுடைய நம்பிக்கையை வளர்த்ததுக்கு அப்புறமா இந்த கேட்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தை ஓப்பன் அப் பண்ணுவாங்க. இதை நீங்கள் எடுத்த உடனே கன்ஃபரண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட வாயவே திறக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட தான் கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கும், சைக்காலஜிஸ்ட் கிட்ட தான். உங்ககிட்டயே அந்த கம்யூனிகேஷன் பிரிட்ஜை பிரேக் பண்ணாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டெவலப் தட் கனெக்ஷன் வித் த சைல்டு. அண்ட் அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது உண்மையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து இதை பார்க்கும்போது ஒன்றும் புரியலப்பா, எனக்கு வந்து அது ரொம்ப க்யூரியஸாக இருந்தது, நான் பண்ணது தப்பு தான், அப்படி இப்படி என்ன வேணுனாலும் அவங்க சொல்லலாம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்கக்கிட்ட
நீங்கள் அதை வேலிடேட் பண்ணி எனக்கு புரியுது, பட் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வயசில் வந்து பார்க்குறது வந்து உனக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். அண்ட் ஐ எம் சாரி ஃபார் யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸஸ். என்னுடைய ஒரு மானிட்டரிங் சரியாக இல்லாததால நீ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்ட. அது மட்டும் இல்லாமல் உனக்கிட்ட நான் செலவு பண்ண நேரங்களும் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. அதுக்கும் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நான் இதுக்கு மேலே உனக்கு போர் அடிக்கிற நேரமோ, இந்த மாதிரி நீ எப்போல்லாம் சைட் பார்க்கணும்னு நீ நினைக்கிறியோ அந்த மாதிரி நேரத்துலலாம் ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் யூ. நீ என்கிட்ட வந்து பேசலாம், என்கிட்ட வந்து விளையாடலாம். ஏதாவது ஒரு பெற்றோர் வந்து இந்த மாதிரி டைம் வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் எவ்வளோ வேலை இருந்தாலும் மேபி யூ ஹாவ் டு டேக் அ பிரேக் ஹியர். ஒரு 4 நாளாவது லீவ் எடுத்து நீங்கள் இந்த செலவு பண்ணாதான் நாளைக்கு வரக்கூடிய ஒரு பெரிய கான்சிக்வன்சஸ்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். இந்த நேரத்தில் எனக்கு லீவ் கிடைக்காது, நான் பிஸி அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் லைஃப் லாங் நம்ம கஷ்டப்பட வேண்டியதான். ஸோ யூ நீட் டு டேக் அ பிரேக் வித் த சைல்டு அண்ட் பி அவைலபிள் ஃபார் த சைல்டு அண்ட் அஷ்யூர் த சைல்டு இட்ஸ் ஓகே அண்ட் இது உன்னோட ஃபால்ட் இல்லை, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, பட் இது வந்து என்னுடைய ஒரு கடமை தான், உன்னை இதுலேருந்து நான் பாதுகாக்கிறது. கண்டிப்பாக இனிமேல் வந்து உனக்கு கேட்ஜெட் வந்து ப்ரைவசியில் கொடுக்க மாட்டோம். ஆனால் அது ஏன் கொடுக்க மாட்டோம்னா உன்னை பனிஷ் பண்ணுறதுக்காக கிடையாதுமா, உன்னை வந்து பாதுகாக்கிறது எனக்கு முக்கியம். எதெல்லாம் நீ பார்க்காத உன் மூளை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுதுங்கிறது எங்களுக்கு தெரியுன்றதுனால நான் தான் உன்னை வந்து கேர் பண்ணணும். 18 இயர்ஸ்க்கு மேலே நீ முடிவு பண்ணிக்கலாம், பட் அது வரைக்கும் உனக்கு கேட்ஜெட் வந்து மானிட்டரிங் இல்லாமல் நான் கொடுக்க முடியாது. எங்களுடைய தலைமையில் தான் நீ இதை கண்காணிப்பில் தான் இதை நீ பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் அந்த குழந்தை அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிற தன்மைக்கும் வந்துடும். இந்த அடிக்ஷன் இருக்கனால திரும்ப திரும்ப அந்த குழந்தைக்கு அதில் ஒரு தேடுதல் இருக்கும். அந்த மாதிரி அது நேரத்தில் விட்ரால் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், ஒரு குடிச்சாங்கன்னா கையெல்லாம் நடுங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு அது மேலே ஒரு அடிக்ஷன் வந்திருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களை தனிமையில் இருக்க விடாமல் அவங்கள என்கேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து கார்டனிங் பண்ணுறதா இருக்கட்டும், வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 5 days 10 days ஒரு மந்த் இஃப் பாசிபிள் நீங்கள் அவங்க மனசை அதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா தென் தே கேன் கோ டுவர்ட்ஸ் அ ரைட் ட்ராக். அவங்கள அந்த தனியாக இருக்கிற டைமில் இருக்க விடாமல் அவங்கள ஒரு ஹாபீஸில் என்கேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸில், உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸ் கிடையாது, டான்ஸிங், சிங்கிங், பெயிண்டிங், இந்த மாதிரி எதுலனாலும் சேர்த்து விடுங்க. எது அந்த குழந்தை பிடிக்குதுன்னு சொல்லுதோ அதில் என்கேஜ் பண்ணுங்கள். முக்கியமாக இன்றைக்கி பெற்றோர்கள் குழந்தைங்க கூட இருக்கிறது இல்லை, மெய்ட்ஸை விடுறாங்க, இல்லைனா அவங்களும் இல்லை, லாக் அண்ட் கீ மாதிரி அவங்களே உள்ளே வராங்க. தனிமையாக இருக்கும்போது எல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு குழந்தைக்கு தோன்றது இயல்பு தான். ஒரு கட்டத்தில் அவங்க விளையாடிட்டே இருப்பாங்க, அதுக்கு அடுத்த லெவலில் இந்த மாதிரி செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோரேஷன் போகிறதும் ரொம்ப நார்மல் தான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தனிமையை இருக்கக்கூடாதுன்றதுனா உங்களோட கேட்ஜெட்டை டோட்டலாக நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு பிடுங்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேறு ஒரு ஆக்டிவிட்டி கொடுங்க, அவங்கள என்கேஜ் பண்ணுங்கள். அவங்களுடைய படிப்புலேயும் அவங்களுக்கு கவனத்தை செலுத்துறதுக்கான ஒரு என்கேஜ்மெண்ட் கொடுங்க. ஒன்ஸ் தே ஹேவ் டூல்ஸ் இன் தேர் ஹேண்ட் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லெட் கோ பண்ணிவிடுவாங்க. எவ்வளோ நாள் தான் அடிக்ஷனில் இருந்தால் கூட தவறு கிடையாது, நம்மளை அவங்க மீட் எடுக்க முடியும், அவங்கள கரப்படாமல் காப்பாற்றிக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய இந்த பொறுமையான ஒரு இமோஷனலாக ஸ்டேபிளாக இருந்து செய்யக்கூடிய விஷயம் நாளைக்கு உங்கள் குழந்தைங்க உங்களை கண்டிப்பாக தேங்க் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு ஒரு 18-20 வயசு போது எல்லாரும் இந்த மாதிரி அடிக்ஷனில் இருக்காங்க, இந்த பிஹேவியரில் இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற நன்றி கடனோடு அந்த குழந்தைங்க இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்க நீங்கள் பிடுங்கிட்டீங்க தெரிஞ்சிட்டிங்கனாலும் ஸ்டில் அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. உங்களுக்கு தெரியாமல் எல்லா சைட்ஸும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்க போகிறாங்க. பார்த்துட்டு திரும்ப 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 நீங்கள் ஒரு நாள் பஞ்சாயத்து வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இதில் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா தெர் ஆர் ஆல்வேஸ் சைக்காலஜிஸ்ட் அண்ட் கவுன்சிலர்ஸ், அவங்கக்கிட்ட நீங்கள் போகலாம். எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற உங்களுடைய சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டு உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எப்படி உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். இல்லை உங்களுக்கே இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தெளிவு இருந்ததுன்னா நீங்களே யூ கேன் கோ ஹெட் அண்ட் ஹேண்டில். பட் இந்த இடத்துல நீங்கள் தவறாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறையா பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பொறுமையை கையாளுறது ரொம்ப முக்கியம். குழந்தைங்க கிட்ட ஒன்று தான் நீங்கள் சொல்லணும், ஐ ஆம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ நோ மேட்டர் வாட் அண்ட் இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். இது உன்னோட தவறு இல்லை, நீ தவறான குழந்தை கிடையாது, நீ இதை செஞ்சதுனால ஒரு கேவலமான ஒரு குழந்தை. ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய குற்ற உணர்வு இருக்கும் கூடவே, அதையும் நம்ம களைய வேண்டியது பெற்றோர் உங்களுடைய இது. குழந்தைங்களை அந்த எண்ணத்தோடே பார்க்காதீங்க, இவன் என்ன பிஞ்சிலே இப்படி பார்த்துட்டான், இதெல்லாம் ஒரு இதுவா, இவன் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவான், இனிமேல் எந்த பையன்கிட்ட பேசினாலும் என்ன, இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட தயவு செஞ்சு குழந்தைங்களை பார்க்காதீங்க. அவங்கள நம்புங்க, நம்பினாலும் ஒரு பக்கம் கண்காணிச்சிக்கிட்டே இருங்க. அதே நேரத்தில் ட்ரஸ்ட் என்றைக்குமே விடாமல், குழந்தைங்க கிட்ட இருக்க அன்பையுமே என்றைக்குமே விடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிக மோசமான அடிக்ஷன் வந்து உங்கள் குழந்தைங்கள நீங்கள் சரியாகவே உளவியல் ரீதியாக மீட்டெடுக்க முடியும்னு சொல்லலாம். இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் டாபிக். இஃப் எனி பேரண்ட்ஸ் நீட் திஸ் ப்ளீஸ் டூ ஷேர். நிறைய பெற்றோர்களுக்கு இந்த விஷயம் தெரியணும். இதை ஹேண்டில் பண்ணுற பக்குவம் இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள்கிட்ட கிடையாது. இதனாலே நிறைய பேரோட வாழ்க்கை அழிஞ்சு போயிடுது, அவங்களுடைய ஃப்யூச்சர் போயிடுது. ஸோ ஹவு டு ஹேண்டிலுங்கிறத இது மூலமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தயவு செஞ்சு காமெண்ட் பண்ணுங்கள் இஃப் யூ கேன், பிகாஸ் இட்ஸ் சென்சிட்டிவ் டாபிக். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி கேன் கமெண்ட் ஆன் திஸ். ப்ளீஸ் டூ ஷேர். ஒரு முக்கியமான ஒரு உபயோகமான டாபிக் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.